ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னாக்கும், மண்பானையில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். மண்பானையில் வைக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாரம்பரியமிக்க ஒரு சமையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்பானையில் சமைக்கிறது தான். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் கொஞ்சோண்டு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், திருவாரூருக்கு. இங்கே தான் இப்போ சமையல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்ன எங்கள் சித்திக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சாப்பாடு வெந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. மண் சட்டியை வச்சுருக்கேன் பாருங்கள். மண்பானையை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 150 எண்ணெய் கிட்ட எடுத்திருக்கேன். சரிங்களா? அதில் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கேன். நிறைய கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வருது பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி செவந்து வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த வெங்காயம் வதக்கி விட்ட வெங்காயத்தோடு அந்த வெங்காயம் தக்காளியையும் வதக்கி நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. எப்படி வதக்குறேன் பாருங்கள். இந்த பக்கம் புளி ஊற வச்சுருக்கேன். புளி கழனி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கழனி தண்ணியில் ஊற வச்சிங்கனாக்கும் உடம்புக்கும் நல்லது. குழம்பு நல்லா திக்காக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் நான் புளியம்பழம் ஒரு பக்கம் ஊற வச்சு கரைச்சிட்ருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வர வரைக்கும் நம்ம புளியை கரைச்சிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் மீன் குழம்புக்கு நாங்கள் 8 பேர் 10 பேர்கிட்ட இருக்கோம். அதனால் கொஞ்சம் புளி கொஞ்சம் நிறையா ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளிப்போ அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க. அந்த வதங்கி வந்த அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டோம் பார்த்திங்களா, அதில் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. காரம் போட்டு எப்படி வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி வச்சுட்டு எப்படி வதக்குறேன் பாருங்கள். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கிறேன். கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் குழம்பு. பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? ஒரு சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, ஒரு சைடு மீன் வறுவல் ஆகிக்கிட்டு இருக்குது. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு, தங்கச்சி பசங்க எல்லாருமே சித்தியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அது இன்னொரு சித்தியோடைய பொண்ணு மருமகன் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க நான் வேறு வந்திருக்கேனா, அதனால் சித்தி பொண்ணு போய் மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் தான் நம்ம மீனை அதோடு ஆட் பண்ணணும். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனில் உப்பு போட்டு தான் வைக்கணும் மீன். அப்போ தான் உப்பு நல்லா சார்ந்து வரும். ஓகேங்களா? அந்த உப்பு போட்டு கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து அந்த குழம்புல ஆட் பண்ணுறேன். குழம்புல போடுறேன் பாருங்கள். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் குழம்பு. நேற்று செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா குழம்பு பிடிச்சிருந்தாக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சத்யா கிரியேஷன்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் உறவுகளே, எல்லா மீனையும் நான் போட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி
கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணி சாப்பாடு பரிமாறி சாப்பிட்லாம். ஓகேங்களா? ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மண்பானையில் வச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? மண்பானையில் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாரம்பரியமிக்க ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம மண்பானையில் சமைச்சு சாப்பிட்றது தான். சரிங்களா? இந்த பக்கம் மெனு ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்யா கிரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.